ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா லேயில் தான் இருக்கும். லேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஹோட்டல் எல்லாமே லீவ். ஸோ ஏதோ இஷ்யூ அப்படிங்கிறனால எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரூம் மட்டும் சீக்கிரம் வந்து எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்டினேஷன் பைக்கில் போகும்போது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து உள்ளே எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் லேயில். ஏன்னா ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிருக்கு. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 1400 வாங்க. இருங்க காட்டுறேன். சரிங்களா, ஒரே ஒரு சின்ன டிவி, எப்படி வியூ ரோடு தெரியும் பக்கத்தில். ஆப்போசிட்டில் கீழே டபுள் பெட்டு, அப்புறம் கபோர்டு, ஒரு மிரர், பாத்ரூம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் தான் அந்த ரூமோட அம்சங்கள். பட் குளிர் எப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கொஞ்சம் கம்மி தான், ரொம்பன்னு சொல்ல முடியாது. 4-5 வரை வந்துச்சு நினைக்கிறேன். 5 டிகிரி அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் பழிலாம் விழலைங்க. சரி, இன்றைக்கி முடிஞ்சால் பனி இன்றைக்காவது பார்க்கலாம். இப்போ டெய்லி பனி பார்க்கலாம் நினச்சிட்ருக்கேன். ஸோ என்னைக்கு பார்க்க முடியுது அப்படிங்கிறது தெரில. சரி பார்ப்போம் என்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்ட்டு. இல்லை, நம்ம வந்து கிளம்பியாச்சு ரெஸ்டாரண்ட்லேருந்து. ஸோ நம்ம தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான். காட்டுறேன் உங்களுக்கு. பைக் எடுத்து நம்ம பின்னாடி எடுத்துடலாம். குளிர் நேற்று செம்ம குளிர் தான். ஒரு 5 டிகிரி தான், நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூப்ரா வேலி. ஸோ அங்கே போகிறோம். பிளான் வந்து டோட்டலாக அவரே பிளான் போடுறாரு. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே எங்கேயும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு மேப்பு பக்காவாக படிச்சிருக்காரு. நம்ம எந்த ஒரு பிளானில் சும்மா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்துங்களா பாஸ் போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நியூப்ரா வேலி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரைடு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். क्या भाई ఏ సైడా స్టేట్ తోర్ అక్కడ బರ್ತೇನೆ. ಅದೇ ನೋಡಿ. ஓகே, இட்ஸ்க்கு வந்து ஹோட்டல் பேர்லாம் போடலைங்க. ஏதோ சும்மா ஒரு பேருக்கு எடுத்தாச்சு. क्या भाई अंदर ही जा रहा है? 120 मीटर में ಮತ್ತು 120 ಮೀಟರ್ ಲೆಫ್ಟ್ ತೋರ್ಸತ್ತದ ಮಳೆ. ಓಕೆ ಸೀದಾ 120 ಮೀಟರ್ ಸೀದಾ ತೋರ್ಸತ್ತದ. ಎರಡು ಕಡೆ ಬರ್ತದೆ. ஓகே, காலையிலே ரொம்ப அமர்க்களம் கிளம்புறது. அடி லைட்டாக குளிர், அடி நல்ல ஒரு வெயில், நல்ல ஒரு லீவில் கிளம்புறோம். ஸோ 400 மீட்டரில் மறுபடி யூட்டர்ன் பண்ண சொல்லுது ரோட்டு. எப்படியான்னு தெரில. ஓல்டுலே நேற்றுலாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியான நிறைய பைக்கர்ஸ் பார்த்தேன். பட் இன்றைக்கி இன்னும் யாரையும் பார்க்கவில்லை. இப்போது காலையில் எப்படியும் யாராவது வருவாங்க, இதனை பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னும் ஒரு 3-4 நாள் நினைக்கிறேன். இங்கே இங்கே ட்ரிப்பு லடாக்லேயே 3-4 நாள் நம்ம இங்கே தான் இருப்போம். இங்கேனா பக்கத்தில் நிறைய பிளேஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் 3-4 டேஸ் இங்கே தான் நம்ம சுற்ற போகிறோம். ஓ, 5% வந்துருச்சுல நமக்கு. மேலே பார்த்தீங்களா ஐஸ் தெரியுது லைட்டாக. இன்னைக்காவது ஐஸ் இருக்கா நம்ம போகிற இடத்துல பார்க்கணும். இன்னும் 38 கிலோமீட்டர்ஸில் தெரிஞ்சிடும். பேங்காக்லேயே தான் போகிறோம் இன்றைக்கி. கார்துங்களா பஸ் போகிறோம். ஓகே, ரோட் ரீசென்டர் ரீரூட்டிங்.
இன்னும் ஒரு 1.3 கிலோமீட்டரில் ஸ்ட்ரெயிட் போகணுன்னு காட்டுது கூகுள். டிஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கு நம்ம ரோடு. மேப் வந்து உல்ட்டாவை போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஓகே. காலையில் அவுட்டர் வழி வந்தாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 9:20 ஆகுது. 20க்கு நம்ம வந்து வெளியே அவுட்டர் கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து குயிக்காக வந்து ட்ரிப்பு கொஞ்சம் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு. நேற்று கரெக்டாக 9 மணிக்கு நேரத்து கிளம்பிட்டோமா. ஓகே, இப்போ 2 நாளாக நல்லா பங்க்சுவாலிட்டி டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம், கீப் பண்ணுறோம். நேரத்தில் நான் சொல்லணும்னா குளிர் வந்து எப்படின்னா அப்படியே ஒரு நைட்டு ஒரு 2 o'clock டு அந்த 4 o'clock செம்மையாக குளிர் இருந்துச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறம் குளிர்லாம் எனக்கு வரல. அப்புறம் வந்து நீட்டாக ஓரளவுக்கு நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு டெம்பரேச்சர்லாம். அப்புறம் நார்மலாக இருந்துச்சு. போரும் நல்லா கொடுத்துருந்தாங்க, தூங்குறதுக்கு ஓகே இருந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும். 7 மணிக்கு நைட்டு வெளியே சாப்பிட்றதுக்கு வந்தோம். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்லாம் இப்படி பூட்டிருக்கலாம். அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையும் லேல ஃபுல்லாக இப்படி தான் பூட்டியிருக்காங்க. எங்கேயுமே ஓப்பன் கிடையாது. ஸோ அதனால எல்லா இடத்தையும் இப்படி பூட்டிச்சிட்டாங்க. ஹோட்டல் கிடையாது. நம்ம ஹோட்டலே கீழே வந்து சாப்பாடு நமக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் வந்து பேசியிருந்தோம். ஸோ அவங்க ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பாடு. ஒரு டால், அப்புறம் வந்துட்டு ரொட்டி, அப்புறம் வந்து என்னமோ வந்து உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு டிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வரது தான் வந்தோடனே குளிர், செம்ம குளிர். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டீ குடித்தோம். டீ குடித்தோடனே தான் எனக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுல்லாக ஆச்சு இன்றைய நாள். இது ஏதோ ஒரு ப்ராப்ளம், டெல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. கேபே உதர் சைடா பேக் சைடு? ஓகே ஓகே. ஓகே, கார்துங்களா இஸ் ரோடு போட்டுக்கலாம். 39 கிலோமீட்டர்ஸ் இஸ் கார்துங்களா பாஸ். நான் அப்படியே உள்ள பேசுறது எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து என்ன சொல்றது, புகையா வந்து நிக்குது. அவ்வளோ குளிர், ஃபாக் நிக்குது அப்படியே உள்ள. காலையிலே என்ன சொல்றது, நல்லா எந்திரிச்சு இந்த மாதிரி குளிரில் வண்டி ஓட்ட நல்லா தான் இருக்குது. காலையில் ரொம்ப நாள் கனவு இல்லை இதெல்லாம் ஓட்டணும் லேல. ஸோ லேயும் ஃபைனலாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஸோ எத்தனை வருஷம் கனவு இது நிறைவேற்றிட்டோம் லேக்கு வந்து. இனி அப்படி சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டோன்னா லே ட்ரிப் ஓவர். கேவே व्हाट्स प्रॉब्लम कहीं को? हाँ, चल नहीं करेंगे इधर, क्या करेंगे? அதே ப்ராப்ளம். யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம். அந்த இடம் அவ்வளோதைங்க விட மாட்டேங்கான உள்ளேயும். அப்பா இல்லை, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்ததுக்கு இப்படியாடா பண்ணுவீங்க. சரி, இங்கேருந்து ஒரு பிளானை போடும், என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா மேலே பார்க்குறது அப்படின்னு. ரைடர்ஸ்லாம் நிற்கிறாங்க, எப்படியாவது விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் தெரியும் போல பார்க்கலாம் அப்படி. நெருக்கு கூட விட மாட்டாங்க கொய்யால. இடத்த காலி பண்ணணும். சும்மா போட்டான். சரி, வேறு ரூட்டில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கூகுள் மேப் வேறு ரூட்டில் காட்டுது. பட் அங்கேயே இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லா காரும் கீழே போகுது. பட் ஆனால் அந்த ரோட்லேயும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க எனக்கு தோணுது. ஐ திங்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ டூரிஸ்ட்டை அலோவ் பண்ணலாம்ல.
ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள், சைடில் உட்காந்து பண்ணுங்கள். இப்போ டூரிஸ்ட் வந்து நம்மளை எவ்வளோ தூரம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ இதை ப்ரொடெஸ்ட் பண்ணி அனுப்புனா நமக்கு அந்த ஒரு டே ஃபுல்லாக நமக்கு ஸ்பாயில் தானே. ஸோ நேற்றுமே ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளோஸ் தான். பட் இன்றைக்குமே அப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது? ரியலி ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன் மனசளவில். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் போக முடியுதா அப்படிங்கிறது. ஓகேங்க, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ரூட்டில் எடுத்து தான் இருக்கேன் பார்க்குறேன். அப்போ இங்கேயும் ஃபுல்லாக லாக் பண்ணிச்சிட்டாங்க, எங்கேயும் போக முடியாது. மொத்த பைக்கர்ஸும் இங்கே நினைக்கிறாங்க, எல்லா டீமும் இங்கே தான் இருக்குது, நம்ம டீம் எல்லாமே. பார்ப்போம் எனக்கு தான் விட்றாங்க அப்படின்ட்டு, நம்மளும் பார்ப்போம் எப்போ தான் விட்றாங்களே தெரிஞ்சு. இங்கேயும் உள்ள விட மாட்டேங்கானுங்கப்பா. என் ட்ரிப்பு ஃபுல்லாக சொதப்பிட்டானுங்க. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது, இன்னைக்கு இவ்வளோதான். இத்தனை மாதம் போராடி இல்லையே பேங்கில் வர அது நம்ம எப்போ அப்படி தான், நம்ம வரும்போது நம்ம பிரச்சனை நடக்கிறது தான். அவங்க புதுசாக பழகிக்கும். சரி ஒரு இந்த நாள் பார்த்துக்கலாம், வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால். எனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்களால். என்னவும் பண்ணிட்டு வாங்கடா, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க. டூர் போகிறவங்கள எல்லாரும் படுத்துறீங்க பாடு. அதனால் எப்போமா பிளான் போட்டு அவன் ஃப்ளவர்ஸு அவன் எத்தனை வருஷமும் பிளான் போட்டு பல வருஷம் கழிச்சு கனவு நிறைவேற்ற வந்தா இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் போட்டு எல்லாரையும் போட்டு சாகடிக்கிறீங்கடா. சாகடி பாருங்களா, எல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில. சரி கேட்குறீங்க பாய், நெக்ஸ்ட்டு what to do I don't know bye. Full upset by today. I think normal day. அவன் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கானப்பா அவன். சரி I didn't expect this. ஐயோ இவ்வளோ பைக்கர்ஸ் எல்லாம் திரும்பி போகிறாங்க பாருங்க நம்ம நேரத்துக்கு. சரி ஓகே, மனசு தளர விடாமல் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வரும் லேக்கு, அன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். வேறு என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டு லே போக முடியல. ஸோ என்ன வேணாலும் பண்ண முடியாது. இப்போ அவன் எல்லா ரைடர்ஸ் திரும்பி வராங்க. இதுக்கு பாஸ் வேறு எதுக்கிட்டாங்க நீங்கள்? 500 தெண்டை வேறு இதில் பாஸ் வேறு போட்டானுங்க. அவ்வளோ கோவம் வருதுங்க உண்மையிலே. அப்படி என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டுருக்கேன் ட்ரிப்பு. நானே ரொம்ப நாள் கழிச்சு கடைசியில் என் ஆசை நிறையத்துக்கு வந்தால் இப்படி பண்ணிட்டானுங்க. நான் பெர்மிஷனாக கொடுக்காம வந்துருக்கணும், ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு பயில. சரி ஏதாவது கோவத்தில் ஏதாவது வந்துட்டுருக்கோம். சரிங்க, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன். பயங்கர அப்செட்டில் இருக்கு. முன்னாடி போகுதில் வெஸ்ட் பெங்கால் காரு ஒரு கேட்டான். அவர் வந்து போலீஸ்கிட்ட பேசுவார் போலுங்க. ஸோ அப்படி விட சொல்லி அவங்களும் வாங்க பேசுகிறேன் அப்படின்னு இருப்பாங்க போலுங்க. ஸோ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ விட்டா ரொம்ப ஹாப்பி, ஏன்னா பிளான் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். இல்லைன்னா பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்குது. விட்டால் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் அந்த காரை ஃபாலோ பண்ணி நாங்களும் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கார் போயிட்டுருக்கு. ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். காலையிலேருந்து அங்கே இங்கே அலைஞ்சிட்டு தான் இருக்குமே தவிர விட தான் மாட்டாங்க. नहीं बोले हमको.
ए भैया इधर से जा रहे, नहीं इधर से जा रहे हैं, वापस जा रहे हैं। ले वापस आ रहे, ऊपर में नहीं छुट रहे, वापस आ रहे हम। ओके 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 बाय ஓகே. எங்கப்பா விட மாட்டேக்கான, மேல இருந்து கீழே தான் விட மாட்டேக்கான. காலையில ஃப்ரீயா இருந்துச்சு. அட பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுவீங்க? சை, நம்ம வர்ற நேரம் பார்த்தா எப்படி இருக்கணும்? வெரி டேஞ்சரஸ், வெரி பேட், வெரி பேட். சை, மெத்தடி கஷ்ட காலம் தான். ஒரு வண்டி எங்கேயும் போக முடியாது இப்போ. ஒன்று அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ட்ரிப் போகையா, இன்னைக்கா என்ன எத்தனை நாளும் தெரில. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு கிளம்பிட வேண்டி தான். லதாக் சுவாகா, சரி லே வந்தாச்சு போதும், அவ்வளோதான். லதாக் வந்தாச்சு. சரி பேங்காக்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வேறு என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலாம் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒன்று பேசுறது புரியாது ஒன்றும். மொத்தத்தில் ரிலீஸ் பண்ணால் போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் பண்ணலன்னா இப்படி தான், எங்கேயோ ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுங்க. அவங்களோட கான்செப்ட் இதுதான்.